நமசிவாய வணக்கம். இப்ப ரீசெண்டா சில கான்ட்ரோவர்சிஸ்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அதுல தலையிடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா நம்முடைய தொழிலே ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தான். நம்ம கொள்கை, நம்பிக்கைக்கு எதிரா சில பேர் இயங்குறப்போ, நம்ம அதுக்கான எதிர்வினைய கொஞ்சம் நாகரீகமா பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா நான் வாழறதுக்கு, திங்கறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. இப்போ இந்த முருகன் விஷயம் எடுத்துப்போம். காட் ஆஃப் வார்ன்னு ஒரு படம். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல திருவிக்ரமன்ங்கிற டைரக்டரோட இயக்கத்துல வரப்போகுது. அந்த காட் ஆஃப் வாரோட சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. முருகன் வந்து வட இந்தியால இமயமலை அடிவாரத்துல பிறந்தார். ஆனா தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க தான் முருகனை அதிகம் வழிபடுறாங்க அப்படின்னு ஒரு உண்மையை ட்விட் பண்ணிட்டார். வேதவியாசர் மாதிரி பல பேர் அதை சொல்லியிருக்காங்க ஸ்காந்த புராணத்துல. வேதவியாசருக்கும் முன்னாடியே வால்மீகி முனிவர், வால்மீகி ராமாயணம் ராமரோட சிறப்பை சொல்றதுக்கு உருவானது. ஆனா அந்த ராமாயணத்துல முருகன் போர்க்கடவுள், வெற்றிக்கான கடவுள் எல்லாம் வால்மீகி குறிப்பிடுறாரு. அததான் புறநானூற்று பாடல்கள்லாம் முருகனை பத்தி, சேயோட பத்தி வருது. அப்ப வால்மீகி ராமாயணம் பழசா இல்ல புறநானூறு பழசாங்கிறத நான் சொல்ல விரும்பல. பாக்குற உங்க பார்வைக்கே விட்டுடுறேன். எல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கு. இதுல என்ன வட இந்திய, தென்னிந்தியங்கிறத சொல்ல வரேன். முருகனே வந்து முருகனுடைய அவதாரம் எப்படி நடந்ததுங்கிறத சொன்னாலும் அவரை நம்ப மாட்டாங்க. முருகன் மாதிரியே எவனோ வேஷம் போட்டுன்னு வந்திருக்காம்பாங்க. அருணகிரிநாதர் வந்து முருகனுடைய அவதாரம் குறித்து தன்னோட திருப்புகள்ல அழகா பதிவு பண்ணியிருக்காரு. சுப்பிரமணியன்கிற மாதிரி பல பெயர்கள் இருக்குங்கிறத அருணகிரிநாதர்ல இருந்து ஆரம்பிச்சு திருச்செந்தூர் முருகன் கோயிலை கட்டின வரகுண பாண்டியன் மாதிரியான பாண்டிய மன்னர்கள், சேர சோழ மன்னர்கள் பல பேரு முருகனுடைய சுப்பிரமணியன் மாதிரி பல்வேறு பெயர்கள், அவருடைய அவதாரம் எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் கல்வெட்டு செப்பேடுகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அதெல்லாம் இடைச்செருகள், வடைச்செருகள்னு சொல்லிட்டு போவாங்க. அது அவங்க புத்தி. அதுதான் முருகனுடைய பல நாணயங்கள், விக்கிரகங்கள் வட இந்தியால தான் கிடைச்சிருக்கு. குப்த சாம்ராஜ்யம், குஷான சாம்ராஜ்யம், யௌதேய சாம்ராஜ்யம், இதெல்லாம் நார்த்து, இன்றைய பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், இந்த மாதிரி பல இடங்களை ஆட்சி செய்த ரொம்ப பவர்ஃபுல்லான சாம்ராஜ்யங்கள். குமாரகுப்தருங்கிற குப்த அரசர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராலையுமே வெல்ல முடியாத வலிமையான அரசரா இருந்தவர். அவங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். சமஸ்கிருத மொழி, பாலி மொழி மாதிரியான மொழிகளை பேசியவர்கள், பின்பற்றியவர்கள். அவங்கெல்லாம் நிறைய முருகனுடைய அந்த வேலு, மயில் தாங்கிய லட்சணை சின்னங்களை நாணயங்களாகவும் சிலைகளாகவும் படித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸே கொடுக்க முடியும். ஆனாலும் கொடுத்தாலும் அதெல்லாம் இடைசெருகள், வடைசெருகள்னு வடை சுட்டு இருக்கிறவங்க சுட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அப்சல்ங்கிற ஒருத்தன் தேனியில தினமலர் ஆன்மீக மலர் அட்டைப்படம், மீனாட்சி அம்மன் படம், அதை மிதிச்சு வீடியோ போட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க நீதிபதி டங் ஸ்லிப் ஆயிடுது. இதுல என்னன்னா, எவனா ஒருத்த எதிர்வினை ஆற்றுறேன்னு சொல்லி குரான் புக்கை காலால மிதிச்சு வீடியோ போட்டா அவனுக்கு அன்னைக்கே பெயில் கிடைச்சிரும். நம்ம இந்திய நாட்டுல சவுதியை விட இதெல்லாம் நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல விரும்பல. குரான் அப்படி பண்ணாலும் தப்பு தான். நான் இந்த மாதிரி மத வன்முறையை ஆதரிக்க மாட்டேன். ஆனா எவன் முதல்ல ஆரம்பிச்சானோ அவனை சொல்றதை விட்டு அதுக்கு எதிர்வினை ஆற்றியவனை மட்டும் குற்றம் சொல்றது, அதற்கு எதிர்வினை புரிந்தவனுடைய மதம் தான் மோசமான காட்டுமிராண்டி மதம் அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஏகம் சத் விப்ரகா பகுதா வதந்தின்னு எங்களுடைய 4 வேதங்கள்ல முதன்மையான ரிக்வேதம் சொல்றது. இதோட அர்த்தம் என்ன? கடவுள் ஒருவர் தான். ஒரே கடவுளை அறிந்தவர்கள் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பலவாறு சொல்கிறார்கள். எங்களுக்கு கோவில்ல இருக்கிறதும் கடவுள் தான், வேளாங்கண்ணி அம்மனும் கடவுள் தான், தர்காவும் கடவுள் தான். எல்லாமே கடவுள், எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை இந்துக்களுக்கு தான் நிறைய இருக்கு. பிள்ளையாரு, இயேசு கிறிஸ்து, அந்த மெக்கா மதினா போட்டோ 3 ஒன்னா இருக்கிற படம் பெரும்பாலும் இந்துக்களுடைய கடை, இந்துக்களுடைய வீடுகள்ல தான் இருக்கு. பரந்த மனப்பான்மையா தான் நிறைய இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்கள்ல மத வெறியர்கள்ங்கிறவங்க பிறப்பால் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான அப்சர் மாதிரியானவங்க இன்னும் பல பேர் பண்ற அயோக்கியத்தனங்களா உருவாக்கப்படுகிறார்கள். ஏன்னா என் கடவுளை நீ ஏத்துக்கலன்னா நீ பாவி, உனக்கு நரகம் கிடைக்கும், என் கடவுளுக்கு இணை வைத்தால் நீ பாவின்லாம் இந்து மத நூல்கள் சொல்லல. அதுக்காக மத்த மத நூல்கள் அப்படி சொல்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த மத நூல்கள் அப்படி சொல்றது சொல்லலைங்கிறத உங்க பார்வைக்கே விட்டுடுறேன். மத்த மதங்களை நான் குத்தம் சொல்லல. ஆனா என்னுடைய மதம், நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் நல்ல விஷயங்களை தான் கத்துக் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல தேவையில்லாமல் சகோதரத்தோடையும் சமத்துவத்தோடையும் இருக்கிறவங்களை தூண்டி விடுறவங்க இந்த மாதிரியான சிலர்கள் தான். இப்ப அனுஜன் ஒருத்தர் இலங்கையை சேர்ந்த இந்து,
அவர் நபிகள் நாயகத்தை குறித்து அநாகரீகமா ஒரு பதிவு கமெண்ட் போட்டு சவுதி அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. சவுதி அடிப்படையில இஸ்லாமிய நாடு, அவங்க அதைத்தான் பண்ணுவாங்க, அவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அனுஜன் அப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன? கதிர்காமத்துல சுப்பிரமணியம்ங்கிற பேருடைய அந்த பைரவரை, வாயில்லாத ஜீவனை, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் எட்டி உதைச்சதுல இருந்து பிரச்சனை, சண்டை போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஒரு முஸ்லீம் ஒருத்தன் சிவபெருமான் குறித்து ரொம்ப அநாகரீகமா ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். அதுக்கு எதிர்வினையா அனுஜன் பண்ணியிருந்தார். என்னதான் இருந்தாலும் அனுஜன் நபி அப்படி பேசியிருக்க கூடாது, அதுக்காக கைது பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஓகே. ஆனா அனுஜன் அப்படி தூண்டி விட்ட அந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அந்த முஸ்லீம், அவன் மேல சவுதி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு நான் கேட்கல, பல இஸ்லாமியர்களே சோசியல் மீடியால கேட்கறாங்க. அனுஜன் வேணும்ட்டு தப்பு பண்ணல, சூழ்நிலை கைதி, அவனுடைய உணர்ச்சியை வேணும்னே தூண்டி விட்டு அப்படி பண்ண வச்சிருக்காங்க. நியாயமா அனுஜன் அப்படி தப்பு பண்ண வச்ச அந்த இஸ்லாமியரையும் கைது பண்ணணும், இல்லைன்னா அனுஜனை விடுதலை பண்ணணும்னு பல இஸ்லாமியர்களே அனுஜனுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றமா தான் பார்க்கிறேன். இப்ப நான் சொல்ல வர விஷயம் இதுதான். எந்த பழமையான மத நூல்னு எடுத்திருந்தாலும் இந்து மத நூல்கள் உட்பட பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அதுல சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு அது சரியா இருக்கும். இன்னைக்கு அதுல சில விஷயங்கள் ஏத்துக்க முடியாது. அதனால எந்த மத நூல்களா வேணாலும் இருக்கட்டும், அதுல என்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்கோ அதை மட்டும் ஏத்துப்போம். தேவையில்லாத விஷயங்களை புறந்தள்ளுவோம். ஓ மதம் பெருசா ஏ மதம் பெருசான்னு சண்டை போடுறதுனாலலாம் கடவுளுடைய அருள் கிடைக்காது. அந்த மாதிரியானவரை கடவுளும் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால எல்லாரையும் நேசிப்போம். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் அரேபிய மண்ணில தோன்றினாலும் இஸ்லாம் அரேபியர்களுக்கான மதம் மட்டும்தான், அல்லாஹ் அரேபியர்களுக்கான கடவுள் மட்டும்தாங்கிறத ஒரு முஸ்லீமே ஏற்க மாட்டான். அப்படி இருக்கிறப்போ முருகன் வெறும் தமிழர்களுக்கான கடவுள் மட்டும்தான், மற்ற மொழியை சேர்ந்தவங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? போகர் தான் பழனி முருகனை பிரதிஷ்டை பண்ணார், உருவாக்கினார். அந்த போகர் அடிப்படையில சீன தேசத்திலேருந்து வந்தவர்னு பல ஆதாரங்கள் சொல்றது. முருகன் தமிழ் கடவுள் மட்டுமல்ல, தெலுங்கு கடவுள், கன்னட கடவுள், மலையாளி கடவுள், இந்தி கடவுள், பெங்காலி கடவுள், சீன கடவுள், ஜப்பானிய கடவுள், பிரெஞ்சு கடவுள், இங்கிலீஷ் கடவுள். ஆமாயா, நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கான கடவுள், உலகம் உவப்ப அப்படின்னு தான் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்றாரு முருகாவதாரத்தை பத்தி. உலகத்தை காப்பாத்துறதுக்கு முருகன் வந்தார். அது மட்டும் இல்ல, ஈராக்ல ஒரு பழங்குடியின மக்கள் எசிடின்னு பேரு, அவங்க முருக வழிபாடு பண்றாங்க. அவங்களோட கடவுள் தவம் மாலிக்கு, வேலு மயிலோட இருக்கக்கூடிய முருகன் வடிவம். தவம் மாலிக்கு இல்ல எசிடின்னு நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, அந்த இது வரும். அவங்க தமிழே பேசுறது கிடையாது. எத்தனை 1000 கிலோமீட்டர் தள்ளி ஈராக் இருக்கு. அவங்களோட கல்ச்சர் என்ன? நம்மள மாதிரியே ஹோமகுண்டம் யாகம் எல்லாம் வளர்த்து முருகனை வழிபாடு பண்றது, அதெல்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் முருகனை உலக கடவுள்னு சொல்லக்கூடாது? இப்ப நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல நம்ம தமிழ் இந்திய கலாச்சாரத்தோட துளி கூட தொடர்பு இல்லாத நிறைய மக்கள் முருகனை வெவ்வேறு வடிவங்கள்ல வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முருகன் தமிழர்களுக்கு மட்டும்தான் காப்பிரைட்ஸ் வாங்குறதுக்கு உங்க யாருக்குமே ரைட் கிடையாது. அது முதல் விஷயம். இன்னொன்னு, இமயமலை அடிவாரத்துல முருகன் பிறந்தாருங்கிறத அருணகிரிநாதர் மாதிரியான பல தமிழ் மகான்களே ஒத்துண்டு இருக்காங்க. பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் சமீபத்துல அவர் இமயமலை அடிவாரத்தில் பிறந்தாலும் அவர் தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு உரிமையா சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் தான் பேசப்பட்டதுங்கிறாங்க. இமயமலையிலும் அன்னைக்கு தமிழ் நிறைய பேசியிருப்பாங்க. அவர் இமயமலையில பிறந்த, ஆனாலும் அவர் எங்கள் தமிழர்களுக்கான கடவுள் அப்படின்னு சொல்றதுல ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பிரிவினையை பேசாதீங்க. இன்னொன்னு, இந்த முருகனோட பெருமைகளை வச்சு திரைப்படம் ரீசெண்டா எப்போ வந்திருக்கு? ரொம்ப வருஷம் ஆச்சு. பக்கத்து ஸ்டேட்டை சேர்ந்தவங்க முருகனை சிறப்புப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க. இது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய சகோதரர்கள் தான் தெலுங்கு மக்கள். அது பிடிச்சா அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை விட்டு ஏன் இப்படி ஒரு குப்பை மதவெறி? நம்ம திருப்பதியிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ கோயில்களுக்கு போறோம், அங்கெல்லாம் ஒன்றும் பெருசா பிரச்சனைங்கிறது வருது கிடையாது. கிருஷ்ணா நதியை புட்டபர்த்தி பாபா இன்னைக்கு ஆந்திரா அரசாங்கத்திட்ட பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. இல்லைன்னா அப்ப பெரிய தண்ணி பஞ்சம் வந்திருக்கும். இப்போ கர்நாடகாவுக்கும் நமக்கும் கூட நிறைய பிரச்சனை, வாய்க்கா தகராறுலாம் வந்திருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப ஆந்திரா தெலுங்கானாவோடலாம் பெரிய பிரச்சனைங்கிறது இல்லை. நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்கோம். இன்க்ளூடிங் கர்நாடகாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்டேட்லயுமே சில பேர் இந்தியன்கிற இந்த ஒற்றுமையை சிதைக்கிறதுக்குன்னே மொழி ரீதியா பல பிரச்சனை, பிரிவினையை ஏற்படுத்துறாங்க.
இப்ப இங்க திருவண்ணாமலைக்கு நிறைய தெலுங்கு மக்கள் வராங்க, வந்து சிவனை வழிபடுறாங்க. திருச்செந்தூருக்கு வராங்க, நிறைய தெலுங்கு மக்கள் வழிபடுறாங்கன்னா சந்தோஷம் தான் படணும். அதை விட்டுட்டு ஐயோ தெலுங்கு மக்கள் நிறைய தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கிறாங்களே, விட்டா திருவண்ணாமலை ஆந்திராக்கு போயிடுமோ தெலுங்கானாக்கு போயிடுமோன்னு சில மட புண்ணாக்குங்க உளறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பாக்குறாங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா இன்னும் கூட எனக்கு மோசமா பேசணும்னு தோன்றது. நாகரீகம் கருதி அடக்கி வாசிக்கிறேன். அப்படி பார்த்தா எத்தனையோ தமிழர்கள் நிறைய வட இந்தியாவுக்கு போறாங்க, திருப்பதி மாதிரியான கோயில்களுக்கு போறாங்க. அதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு பக்கமா வந்துடும்? இந்த மொழி ரீதியா மாநிலங்களை பிரிச்சதுங்கிறது எப்பயோ முடிஞ்சு போன விஷயம். ஒரு பக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரங்க கூட மனுஷங்க தான், அவங்க கிட்ட நம்ம வந்து விரோதம் காட்டக்கூடாது, அவங்க எல்லாரையும் கெட்டவங்களா நினைக்க கூடாதுன்னு நமக்கு பாடம் எடுத்துற புண்ணாக்குகள் தான் பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் கிட்டயே மொழி வெறி வெறுப்பை விதைக்கிறாங்க. இதுல இந்த மாயன் ஸ்டுடியோன்னு ஒரு யூடியூப் சேனல், அதை மட்டும் பேசி முடிச்சிருவேன். அந்த கார்த்திக் மாயன்குமார் மேல எனக்கு நிறைய மறுவாதை இருந்தது. இப்ப சீனு காரி துப்புற மாதிரி ஒரு காமெடியே பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த திருவிக்ரம ஸ்ரீனிவாஸ் எப்படி உண்மையை சொல்லலாம்னு பொங்கின பல மட புண்ணாக்குகள்ல மரியாதைக்குரிய கார்த்திக் மாயன்குமாரும் ஒண்ணு. அவர் சரவணபவருக்கு விளக்கம் கொடுத்து உருட்டியிருக்காரு பாருங்க. சேனா மங்களமா, ரேனா ஒளியா, வேனா சாத்வீகமா, இதெல்லாம் தமிழ் தானே அப்படிங்கிற. அப்புறம் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்திருக்காரு. சாத்வீகங்கிற வார்த்தை எப்படியா தமிழ் வார்த்தையா வரும்? லூசாயா நீ அப்படின்னு கேட்கணும்னு தான் தோன்றது. ஆனா நாகரிகம் கருதி நான் மைண்ட் வாய்ஸ்ல மட்டும் இப்படி பேசுறேன், வாயை திறந்து பேச விரும்பல. ஏன் பிரதர் இப்படி உளர்றீங்க? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். இப்ப திருப்பதி வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார்னு பல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடி இருக்காங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த இளங்கோவடிகள் சமண மதத்தை சேர்ந்தவர். வீங்கு நீரருவி வேங்கடம்ங்கிற பாடல்ல திருப்பதி மலை மேல சங்கு சக்கரத்தோட இருக்கிறது பெருமாள்ங்கிறத அவர் ஆதாரத்தோட பதிவு பண்ணியிருக்கார். அதே திருப்பதியில இருக்கிற ஆதிவராகர் கோவில் திருப்பதி பெருமாளோட பழைய கோவில். ஏன்னா மலை மேல இருக்கிற எல்லா கோவிலுமே முருகன் கோவில் தான் அப்படின்னு ஒரு உருட்டு. அப்படி பார்த்தா சோழிங்கர் நரசிம்மர் கோவில், இந்த சென்னையிலேயே குரோம்பேட்டை பக்கத்துல இருக்கிற திருநீர்மலை மலை மேல இருக்கிற பெருமாள் கோவில், கடலூர் பக்கத்துல திருவைந்திபுரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க மலை மேல இருக்கிற அயகிரீவர் கோவில், அப்புறம் நார்த்ல இருக்கக்கூடிய பத்ரிநாத் கோவில், இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். பல வெளிநாடுகள்ல மலை மேல சர்ச்சு மசூதி எல்லாம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் முருகன் கோவில்னு சொல்லிடலாமா? இது ரொம்ப ராங் கன்க்ளூஷனா இருக்கு இல்ல. திருப்பதியில இருக்கிற முருகன் முதல்ல இருந்தாராம், அவரை பெருமாளா மாத்தினாங்களாம். அப்ப அந்த திருப்பதியில வெங்கடவனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய வாராகர் முன்னாடி என்னவா இருந்தாருன்னு ஸ்கிரிப்ட் இல்லை. அந்த திருப்பதி கோவிலையும் தாண்டி இன்னும் மலை உச்சிக்கு போனா இந்த சிலா தோரணம், பெருமாள் பாதம் மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முன்னாடி என்னவா இருந்ததுன்னு ஸ்கிரிப்ட் இல்லை. காரணம், இந்த துபாக்கூர் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணவங்களுக்கு திருப்பதியில மற்ற என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சாதானே கிரியேட் பண்ண முடியும். இப்படி நிறைய உருட்டுக்கள் காலங்காலமா உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்து மதத்துல மட்டும்தான் தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள் அப்படிம்பாங்க. இந்து மதத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்க, ஆந்திரா தெலுங்கானாவை கூட ஒத்துக்க மாட்டாங்க. பந்தேரிகள், தந்தூரிகள் அப்படிம்பாங்க. ஆனா ரோஹிங்கியா மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் உருட்டுவாங்க. என்ன எச்சப்படுத்துது? எல்லாரும் ஒண்ணுதான், சமத்துவம் சகோதரத்துவம் தேவைதான். ஆனா ஒரு சைடு மட்டுமே அப்படி அமைதியா இருந்து மற்றவங்க தொடர்ந்து சீண்டிகிட்டே இருந்தா அதோட எதிர்வினை இன்னும் கூட மோசமா வரும். அதனால இந்த வீடியோ மெயினா நான் எதுக்காக பேசினேன்னா, ஜாதி மத மொழி சண்டையெல்லாம் உருவாக்குறதுக்கு இல்லை. எல்லாரும் இந்தியர்கள், அதையும் கடந்து எல்லாரும் மனிதர்கள், யாதும் ஒரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குன்றனார் புறநானூர்ல சொல்லியிருக்கார். மகா உபனிஷத்து வசுதேவ குடும்பகா, எல்லாரும் ஒரே குடும்பம்ங்கிற கருத்தை கணியன் பூங்குன்றனாருக்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மகா உபனிஷத்துல சொல்லியிருக்கு. எல்லாமே இந்திய தத்துவங்கள், இந்திய நூல்கள் தான். இதுல வடமொழி, வடைமொழி, பஜ்ஜி மொழி அப்படிங்கிற பேதம்லாம் இல்லாம எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்தாலே, குறைஞ்சபட்சம் எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வு வந்தாலே பல பிரச்சனைகள் இந்த மாதிரி இனிமேல் மேற்கொண்டு வராது. அதனால நமக்கு பக்கத்து ஸ்டேட்டை சேர்ந்தவங்க முருகனோட சிறப்புகளை சொல்ற மாதிரி ஒரு பெரிய படைப்பை கொண்டு வராங்க. ஒண்ணே அது பெரிய அளவுல வெற்றி அடையறதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம். இல்லையா உங்களுக்கு அது இந்த கருத்துல விருப்பம் இல்லையா, அட்லீஸ்ட் மூடிண்டாது இருங்க. தேவையில்லாம மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை எல்லாம் யாரும் கிரியேட் பண்ற மாதிரி பேச வேண்டாம். அப்படி பேசினா அது உங்களையே வளரி மாதிரி திரும்ப தாக்கும். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர்,
வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.